ஊயோ நான் லைக்ஸ் நம்ம பிக்சருக்கு எங்க அப்பா ஏ யார்ல அது புதுசா இருக்காங்க இது யார் இது இங்கே தான் போனான் அசைன்மெண்ட் இருக்கு சப்மிட் பண்ணணும் எப்படி அவன் நேற்றுலேருந்து காணும் எங்க போயிருப்பான் எனக்கு தெரியல எங்கே போனான்னு ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான் இந்த போன்ல ஆன்லைன் கேம் வச்சுக்கிட்டு அதையே விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஃபைல் வேற அவன்கிட்ட மாட்டிச்சு அதை போயிட்டா பற்றி நீங்கள் பேசுறீங்க நானும் அவனோட ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் மிஸ்டர் சௌத்ரி எப்படி எங்க போனா அது குமார் தானே எங்க டேய் குமார் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியாடா ஏய் அது குமார் இல்லடா குமார் யார் அந்த குமார்? இத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு எப்போ பாரு கையில் வச்சு நடந்துட்டு இருக்காரு. அவர் யார்? இவர் தாங்க நம்ம குமார். சிம்பிளாக சொன்னோம்னா இவருக்கு நாங்கள் வச்ச பேர் குமார் மூஞ்சி குமார். ஆக்சுவலி ஃபோன் தான் பாய்ச்சிட்டே இருக்காரு. அந்த ஃபோனில் என்ன தான் இருக்குது? அந்த ஃபோன் அவருக்கு என்ன கிடச்சிச்சு? அதுதாங்க இந்த கதையை. ஃபோன்னால் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருப்பீங்க. ஃபோனே ஒரு ஆள் இப்படி பண்ணுதுன்னா இந்த கதையில் பார்ப்பீங்க. பவித்ரா மாதிரியே இருக்க. ஓ பவித்ராவே தான். ஏன் பவித்ரா இங்க உட்காந்துருக்க? இடம் உட்காந்துருக்க இடம் கட்டியா? இல்லைண்ணே சும்மா வேலை வெட்டி இல்லை சும்மா வேலை வெட்டி இல்லாம ஏன் இங்க உட்காந்துருக்கா? எஸ்எம் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேனே. காலையில் தான் அனுப்பிட்டு வந்தேன். சரி நல்லது. ஆமா எதுக்கு தேவையில்லாம காலையில் பார்த்து குமார்னு சொல்லி அவ்வளவு நேரம் ஷாக் ஆனீங்கல்லாம். ஆமா குமார் மாதிரி இருந்தா குமார்னு சொல்லலாமா? என்ன அசைன்மெண்ட் அட்டா பண்ணல. குமார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைல் எல்லாமே அவங்க கிட்ட தான். ஃபோன் அடிச்சு பார்க்க வேணானே. ஃபோன் அடிச்சா அவன் ஃபோன் எடுக்கல. நல்லா ஞாபகப்படுத்தி இருங்க, நல்லாவா அடிக்கிறேன். சரி அடிச்சு பாரு. என்ன கரண்ட்? ஹலோ ஹலோ ரவா, சொல்லு. எங்க இருக்க? நான் இங்கே தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் சொல்லு என்னாச்சு? குமார் ஏசிட்டான். ஏன் என்னாச்சு? அவன் ஏசிட்டான். எங்க பார்த்த அவனை? அதை பற்றி கேட்காத. ஃபோனை வேணும், கோப்பம் ஃபோன் வைக்கிறேன். ஏன் என்னாச்சு? ராவா கிட்ட கேட்டா குமார் இல்ல காணோம். ஏ குமார், ஏய் ஏய் என்ன பண்ற நீ? என்ன பண்ணணும்? உன்னை எல்லாம் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்கடா. ஏன் தேடுறாங்க என்னைய? நான் அவ்வளோ பெரிய வைப்பு இல்லை. அசைன்மெண்ட் இருக்குதானே? ஆமாவா? ஐயோ டேய், அசைன்மெண்ட் இன்னைக்கு அந்த பண்ணணும்டா. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களே உன்னை நம்பி இருக்கானுங்க, உன்னை தேடுறானுங்க. இந்த போன்ல என்னடா இருக்கு? போனை மட்டும் அடிக்காது, முக்கியமா கேம் அடிச்சிட்டேன். உனக்கு என்ன போனோட அசைன்மெண்ட் அவ்வளவு முக்கியம் இல்லையா உனக்கு? எனக்கு முக்கியம் இல்லதான், எனக்கு கேம் தான் முக்கியம். அப்ப லுலூஸ் பண்ணிய நீ? டிப்ளமா எடுக்கல நீ? கேம் விளையாண்டு டிப்ளமா எடுத்துருவியா நீ? அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி நீமா போனை கொடு. முடியாது. போனை கொடு. முடியாது. போனை கொடு. நீ எஸ்எம்எஸ் செய்யறேன்னு சொல்லி நான் போன் கொடுக்குறேன். போனை கொடு. சின்ன தானே பார்த்தான்னு சொல்லலாம். கணேஷ் காணும் போய் சொல்லு. வணக்கங்க, என் பேரு குமார். ஓகே குமார், பார்த்துருப்பீங்க நிறைய பேர் என்னை தேடி இருப்பாங்க. எல்லாம் இதனால தொழில்நுட்பம். இது இல்லாமல் நாளாம இது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இதனால நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. பாருங்க சவுண்டு கூட கொடுக்குது. இதனால் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி கேம் விளாண்டா அங்கே போய் சாத்துறாங்க, அங்கே போய் சாத்துறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு பார்க்க தெரியல, இதோட மகிமை தெரியல. உலகம் கைக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து 1/2 மணி நேரமாகுது. கால் பண்ணி இன்னும் குமார காணோம். எங்க போனா? இப்போ குருமாரா ஏன் போகும்? அது என் போன் டேய், அதனால என்னவா? அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலடா. மார்க்கா உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. ஓகே அவரே ஏன்டா ஏசுற? இது நம்ம குரூப்,
நம்ம மட்டும் தான் அடிச்சிடும். எதுக்கு இவரும் அடிச்சிடும்? ஒரு சொல்றதுல என்ன தவறுடா இருக்கு? அசைன்மெண்ட்ரா நம்ம தான் சப்மிட் பண்ணணும். அப்படி அந்த ஃபோன் என்னடா கண்ட? அந்த கேம் அவ்வளோ முக்கியமாடா உனக்கு? ஜஸ்ட் பொக்கிமோன் கோ தானேடா. நீ ஒரு கேம் நீ விளையாண்டனால எல்லாத்துக்கும் சப்மிட், எல்லாத்துக்கும் யாருனாலும் சப்மிட் பண்ணுற வேலையை. நீ டெக்னாலஜி வளர்ந்துட்டு தான்டா போகுது, இல்லைன்னு சொல்லு. ஆனால் அது நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் நம்மளுக்கு அது கேடாக இருந்திருக்கும். புரியுதா? உனக்கு அந்த கேம் தான் முக்கியம், விளையாடு, இல்லைன்னு சொல்ல. டைம் ஒதுக்கி நிறைய இருக்கு. லேப்டாப் இருக்கு, ஃபோன்ஸ் இருக்கு, டெக்னாலஜி எல்லாமே இருக்கு. உனக்கு பாய்க்க வேணாம் சொல்லுங்க, ஒரு அளவாக தானே பாய்க்க சொல்கிறேன். என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே போனாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது மாதிரி. புரியுதா? சரி, இப்போ இந்த ஃபைல் நான் கொடுக்கறதுனால பேசுவோம். சரி, இதுக்கப்புறம் ஓகே, மகிழ்ச்சி. டேய், இந்தடா